ஹாய் மக்களே, வெல்கம் டு ஜாவா ஜாக் டுட்டோரியல். மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரிக்கி இன்டர்வியூ கொஸ்டின் என்னென்னா மக்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், மெயின் கிளாஸ். அந்த மெயின் கிளாஸில் நான் ஒரு வாய்ட் மெயின், அதாவது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் மெத்தடு க்ரியேட் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஆஃப்டர் தட் நான் அந்த மெயின் கிளாஸில் 2 மெத்தட், நார்மல் மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன் வித்தவுட் ரிட்டன் டைப்பில். அந்த மெத்தடோட நேம் மெத்தட் தான் மக்களே. தென் ஆஃப்டர் தட் இது ஒரு மெத்தட் ஓவர்லோடிங். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு ஆப்ஜெக்ட்டுங்கிற இன்பேராமீட்டரை பாஸ் பண்ணுறேன். அண்ட் செகண்ட் மெத்தடுக்கு ஸ்ட்ரிங்குன்னு ஒரு இன்பேராமீட்டரை பாஸ் பண்ணுறேன். ஸோ ஆஃப்டர் தட் என்னோடய மெயின் மெத்தட்லேருந்து அந்த மெத்தடை நான் கால் பண்ணுறேன். ஸோ அகெயின் நான் நல்லுங்கிற ஒரு வேல்யூ இனிஷியல் பண்ணிடுறேன். ஸோ நல்லுங்கிறது ஒரு வேலிட் வேல்யூ மக்களே. ஸோ நல்லுங்கிற வேல்யூவை நான் இனிஷியல் பண்ணுறேன். ஆஃப்டர் தட் நான் இந்த கோடை ரன் பண்ணுறேன் மக்களே. நீங்களே சொல்லுங்கள் ரன் டைமில் எந்த மெத்தடை இது கால் பண்ணோன்னு. ஸோ மக்களே, நமக்கு என்ன அவுட்புட் கிடச்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க. நமக்கு ஸ்ட்ரிங்குன்னு அவுட்புட் கிடச்சிருக்கு மக்களே. ஸோ மக்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இது ஸ்ட்ரிங்குன்னு அவுட்புட் வந்துச்சுன்னு சொல்கிறேன் மக்களே. ஸோ மக்களே, பை டிஃபால்ட் ஸ்ட்ரிங்கோட நல்லுங்கிறது ஒரு வேல்யூ மக்களே. இந்த நல்லுங்கிற வேல்யூ ஆப்ஜெக்ட்டுக்கும் வேலிடானது, ஸ்ட்ரிங்குக்கும் வேலிடானது. பட் ஸ்ட்ரிங்குக்கு தான் மக்களே இது மோர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குது. ஏன் ஸ்ட்ரிங்குக்கு மோர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குதுன்னா மக்களே, எல்லா கிளாஸோட பேரண்ட் கிளாஸ் தான் ஆப்ஜெக்ட் கிளாஸ் மக்களே. ஸோ ஸ்ட்ரிங்குங்கிறது சைல்டு கிளாஸ். ஸ்ட்ரிங் இஸ் எக்ஸ்டெண்ட் தி ஆப்ஜெக்ட் கிளாஸ். ஸ்ட்ரிங் சைல்டு கிளாஸ் மக்களே. ஸோ இது சைல்டு கிளாஸுக்கு தான் மெயினான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். ஸோ தட் பை டிஃபால்ட்டு நம்ம மெத்தட் நல்லுன்னு இன்பேராமீட்டரில் பாஸ் பண்ணோன்னா அது ஸ்ட்ரிங்கை ரெஃபர் பண்ணிச்சு மக்களே. ஏன்னா ஸ்ட்ரிங் எக்ஸ்டெண்ட் தி ஆப்ஜெக்ட் கிளாஸ். ஸோ என்ன ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணும்போதே அது ஃபஸ்ட்டு சைல்டு கிளாஸை தான் கால் ஆகும். ஸோ நீங்கள் சைல்டு கிளாஸில் இப்போ நீங்கள் இதில் 1 செகண்ட் இதை கமெண்ட் பண்ணுற மக்களே. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்களேன். இது பை டிஃபால்ட் ஆப்ஜெக்ட் கிளாஸை கால் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது சைல்டு கிளாஸ் இருக்கான்னு பார்க்கும். இஃப் சைல்டு கிளாஸ் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா அது சைல்டு கிளாஸ் மெத்தடை கால் பண்ணும். சைல்டு கிளாஸ் ப்ரெசென்ட்டாக இல்லைன்னா அது ஆப்ஜெக்ட் கிளாஸ் மெத்தடை கால் பண்ணும். அவ்வளோதான் மக்களே இது கோடு. எதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் கேட்டுக்கோங்க. டூ ஃபாலோ மக்களே. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.